இந்த ஒரு 2024 நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். ஃபர்ஸ்ட் திங், நான் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக கோ அப் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 40+ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். 6 ஃபிகருக்கும் மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நிறைய கிளைண்ட்ஸ்க்கு செம்மையா ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் கோ அப் ஏஜென்சியோட பேஜ், அதோட வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் லேர்ன் ரெக்வயர்டு ஸ்கில்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது ரொம்பவே பிராடான ஒரு டாபிக். ஏன்னா அது கீழே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SEO, SEM அண்ட் கான்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதில் உங்களுக்கு எது பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க எல்லா கான்செப்ட் பற்றியும் கற்றுக்குங்க. நீங்கள் என்ன ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்களோ இல்லை உங்களுக்கு எது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே ட்ரில் டவுன் பண்ணி கற்றுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிடிச்சிருக்கலாம். அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்க நிறைய டூல்ஸ், மெட்டா ஆட்ஸ்னா என்ன, எப்படி கான்டென்ட் பொசிஷன் பண்ணுறது, ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டோட வேலைலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு SEO மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு SEOல இருக்க டாபிக்ஸ் பற்றி ரொம்பவே இன்டெப்த்தாக கற்றுக்கலாம். இப்படி ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் லேர்ன் த ஸ்கில்ஸ் ப்ராப்பர்லி. நல்லா கற்றுக்கங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கங்க. எல்லாமே யூடியூப்ல ஆன்லைன் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு 40,000-50,000 செலவு பண்ணி தான் அதை கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் தேடி தேடி படிக்க தான் கஷ்டமாக இருக்குமே தவிர எல்லா ரிசோர்ஸஸுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லோ பட்ஜெட்டில் வந்து இந்த உடிமி இது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து கோர்சஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் வந்துட்டு உடிமியில் வந்து நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ப்ராப்பர் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராப்பர் ப்ராக்டிஸ் அப்படின்னா நீங்கள் 2 விஷயமா பண்ணலாம். எடுத்தோன்னு ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்காம ஒன்று நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். எய்தர் நீங்கள் போயிட்டு ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ணி ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணலாம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏஜென்சியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறத விட. ஏன்னா நான் என்னோட ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் எடுத்தது. இதுவே தப்பு பண்ணேன். பட் மென்டர் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஆள் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே போகிறப்போ ஒரு கிளைண்ட் எப்படி ஆன்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி கிளைண்ட் அவுட்ரீச் பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள எப்படிலாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் ப்ராசஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் மெயினாக நிறைய விஷயங்களை பற்றி உள்ளே இருந்து நீங்கள் கற்றுப்பீங்க. பட் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கப்போ நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் ப்ராடாக கற்றுக்க முடியாது. பட் நீங்கள் ஒரு ஏஜென்சியில் போகிறப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதனால் பெட்டர் நீங்கள் கோ வித் ஒரு இன்டர்னாக போயிட்டு ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீலான்சிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணி நிறைய ஸ்கில்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் என்னோட ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் எனக்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நானே வெப்சைட் டெவலப் பண்ணி SEO பண்ணேன். அண்ட் நான் ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு e-commerce ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணேன், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணேன். அண்ட் நான் நிறைய கான்டென்ட் கிரியேஷனும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எனக்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நிறைய பெரிய பெரிய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முடியாத ஒர்க்ஸ்லாம் வந்து தருவாங்க. அதை ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒன்று இன்டர்னாக ஒர்க் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரீலான்சராக வந்து இருங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் தேர்ட் திங், நீங்கள் வந்து செம்மையாக ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணாவது பண்ண வேண்டிய விஷயம் ஒரு ப்ராப்பரான டீமை பில்ட் பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்படுவா? ஒரு சோஷியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் தேவைப்படுவாங்க, ஒரு கான்டென்ட் ரைட்டர் தேவைப்படுவாங்க, ஒரு கிராஃபிக் டிசைனர் தேவைப்படுவாங்க, வீடியோ எடிட்டர் தேவைப்படுவாங்க, அதுமாரி வந்து PPC எக்ஸ்பர்ட், அதாவது மெட்டா ஆட்ஸ் எக்ஸ்பர்ட் தேவைப்படுவாங்க. இப்படி உங்கள் டீமுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாத்தையும் பில்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டீமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் டீமில் இருக்க ஒருத்தருமே ஒன்று லேர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இல்லை ஒருத்தர் 2-3 ஸ்கில் கூட லேர்ன் பண்ணலாம். நான் என்னோட ஏஜென்சி ஆரம்பிச்சப்போ நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் அண்ட் விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கூட சேர்ந்து தான் டீமாக ஆரம்பித்தோம். ஒருத்தரும் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணோம். வீடியோ எடிட்டிங் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் அண்ட் மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருமே ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு அது மூலமாக தான் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. நீங்களுமே இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் டீமுக்கு தேவைப்படுற ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணலாம். இல்லை ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஹையர் பண்ணி நீங்கள் உங்கள் ஏஜென்சிக்கு தேவைப்படுற டீமை பில்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா வேலையும் நீங்களே பார்த்துவே கூடாது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்ல சிக்கிக்குவீங்க. நீங்களே ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுறதுலேருந்து அந்த கிளைண்ட்டுக்கு எடிட் பண்ணுறது, கிராஃபிக் டிசைன் ஒர்க் பண்ணுறது, ஆட் ரெடி பண்ணுறது, கான்டென்ட் எழுதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிலையுமே உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்களால் லீட்ஸை கொண்டு வரது, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணுறது அண்ட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணுறதுலாம் பார்த்துக்க முடியாது. ஸோ ஒன்றுக்குமே அதுக்கான ப்ராப்பரான ஆட்களை செட் பண்ணுங்கள், ப்ராப்பரான ப்ராசஸை பில்ட் பண்ணுங்கள் அண்ட் சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஏஜென்சியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே இப்படிலாம் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத உங்களால் கற்றுக்க முடியும். நாலாவது நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நீச் டவுன். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நீச்சில் மட்டும் ஒர்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணி தரலாம். அதுலேயுமே நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி, பட் நீங்கள் ரியல் எஸ்டேட் மட்டும் தான் பண்ணுவீங்க அப்படின்னாக்க நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக வந்து தெரிவிங்க. ஏன்னா இப்போ நிறையவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே சேச்சுரேட்டடான ஃபீல்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளோக்கு நீச் டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இந்த ஒரு விஷயத்தை நானுமே ரொம்ப நாளாக பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஏஜென்சிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு நீச் டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து தனித்துவமாக இருப்பீங்க. நீங்கள் நல்லாவே சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு OP பேஷண்ட் பார்க்கக்கூடிய டாக்டர் வந்து ஒரு 300 ரூபாய் வாங்குவார். பட் நீங்கள் போயிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்டயோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டயோ காட்டுறீங்க
காட்டுறீங்க, அதாவது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் இருக்க பர்சன் அந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு காட்டுறீங்க அப்படின்னா ₹500 800 1000 வரை சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற காரணத்தினால. நீங்களுமே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நீச்லையோ இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்லையோ நீச் டவுன் பண்ணி போகிறப்போ நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் ஒரு ப்ராசஸ் பில்ட் பண்ண. ஸோ அதே ஃபீல்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கனால உங்களுக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் நீச் டவுன் பண்ணி போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். நானுமே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பி ரிசல்ட் ஓரியன்டட். அதாவது நீங்கள் ரிசல்ட் ஓரியன்டட் ஏஜென்சியாக இருங்க. ஏன்னா உங்கள் கிளைண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு ₹20,000 கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ₹20,000 வச்சு நீங்கள் நிறைய வேலை பார்த்துருப்பீங்க, அது பண்ணியிருப்பீங்க இது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். பட் உங்கள் கிளைண்ட்டுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. கிளைண்ட்டுக்கு தேவை, நான் உனக்கு ஒரு ₹20,000 கொடுத்தேன், அந்த ₹20,000 மூலமாக நான் 30,000 40,000 50,000 சம்பாரிச்சேனா அப்படின்றத முக்கியம். அதனால கிளைண்ட்டுக்கு நீங்கள் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவு ரிசல்ட் ஓரியன்டாக இருங்க. நீங்கள் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்பவே ப்ராஃபிட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம கிளைண்ட் எப்படி அடுத்த பொசிஷன் கொண்டு போகலாம், கிளைண்ட்டுக்கு எப்படி செம்மையாக ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரிசல்ட் ஓரியன்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மூலமாக உங்கள் கிளைண்ட் ஒரு ₹50,000 சம்பாரிச்சாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் கேட்குற காசை வந்து கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். உங்கள் கிளைண்ட்டுக்கு ப்ராப்பராக லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் கால்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்களோ அதை ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி தரணும். நீங்கள் இப்படி ரிசல்ட் ஓரியன்டாக இருந்தால் மட்டும்தான் 100ல் ஒரு ஆளாக தனிச்சு நிற்பீங்க. ஏன்னா இப்போ ஆரம்பிக்கிற 100 பேரில் 99 பேர் ப்ராப்பராக ஆரம்பிக்கிறது இல்லை, ப்ராப்பர் ஸ்கில் இல்லாமல் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை லாங் டர்மாக பண்ணுறது இல்லை. ஒருத்தர் மட்டும் தான் தனிச்சு நிற்கிறாங்க, நினச்சி நிற்கிறாங்க. நீங்களும் அப்படி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஒரு 5 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை தான் பாஸ்ட் 1.5 இயர்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நாலேஜிலேருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஃப்ரீலான்சர் 6 மாதம் ஒர்க் பண்ணேன். இந்த ஒரு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.